ஸோ இன்னைக்கு செஷனில் ஹேட்சிங், அதாவது ஹேட்சிங் டெக்னிக்னு சொல்லுவோம். ஷேடிங் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக பண்ணுறது ஸ்மூத் ஷேடிங் பண்ணுவோம், ஸ்மஜ் பண்ணி பண்ணுவோம். இந்த இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேட்சிங்னு சொல்கிறது பேரலல் லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளோட டார்க் அண்ட் லைட் வேல்யூவை டிஃபர் பண்ணி காட்டுறது. இந்த டெக்னிக் பென்சில் ஸ்கெட்சிங், இங்க் டிராயிங், பிரிண்ட் மேக்கிங், இந்த ப்ராசஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் மேஜராக பார்த்தா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஹேட்சிங்கில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் ஹேட்சிங்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்துட்டு கிராஸ் ஹேட்சிங்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்கிரிபிள் வே, அதாவது கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் லூஸ் ஹேண்டாக வச்சு ஹேட்சிங் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கான்டோர் ஹேட்சிங் சொல்கிறது, இப்போ கை இருக்குன்னா இந்த கை மடிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஷேடோ பண்ணுவோம். இப்போ ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடோவும் மார்க் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஹேட்சிங்கோட மெயின் யூசேஜ்னு பார்த்தா, நம்ம பண்ணுற ஆர்ட் ஒர்க்கில், அதாவது 2D இருக்கிற ஆர்ட் ஒர்க்கில் ஒரு 3D டெப்த்து கொண்டு வரணும், ஒரு வால்யூம் காட்டணும், அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு 3D ஃபார்முக்கு காட்டணும். அப்படின்றதுக்கு நம்ம லைட் அண்ட் ஷேடோ ரொம்ப குயிக்கான, அதாவது ரொம்ப கம்மியான நேரத்தில் குயிக்காக பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ஹேட்சிங். இன்னொன்று, இதை வந்து மாஸ்டரிங் லைட் அண்ட் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிஸ்ட் வந்து இதில் ஜஸ்ட் லைனோட திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக, அதாவது ஸ்பேஸ் இல்லை அதோட அந்த மொத்த டென்சிட்டி இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இதுக்கான டார்க் லைட் வேல்யூவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இது ரொம்ப டைம் எஃபிஷியன்ட். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு ஐடியா வந்து ஜஸ்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க, ஃபைனல் ரெண்டர் பண்ணுறதுக்கும் உங்களோட ஐடியாவுக்கு இன்பிட்வீன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது ஒர்க் ஆகும். ரொம்ப குயிக்கான டயத்தில் இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஈஸியாக நம்மளால விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேட்சிங் பிகினிங் ஸ்டேஜில் ஹேட்சிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தா, முன்னாடி சொன்ன மாதிரி கம்மியான டயத்தில் குயிக்காக நீங்கள் ஒரு லைட் அண்ட் ஷேடோ, டெக்ஸ்சர், இதெல்லாம் ரெண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டயத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா ஹேட்சிங் தான் ஒரு பெஸ்ட் டெக்னிக். ஸோ இந்த ஹேட்சிங் டெக்னிக்கை நம்ம மேபி பென்சிலில் யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, இதுக்கடுத்து பென்னுலையோ இல்லை டிஜிட்டல் மீடியாவோ, சார்கோல், நீங்கள் இங்க், இது மாதிரி எந்த மீடியா யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு மீடியத்தில் நீங்கள் கம்ஃபர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மற்ற மீடியத்தை ஈஸியாக உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ரெகுலராக ஹேட்சிங் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட எபிலிட்டி நல்லாவே ரைஸ் ஆயிருங்க. அதாவது ஈஸியாக பென்சிலை கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி, ஹேண்ட் ப்ரெஷர், நீங்கள் அந்த பென்சில் யூஸ் பண்ணுற ஆங்கிள், ஸ்ட்ரோக்ஸ், இது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி கிடைச்சிடும். நிறைய ஆர்டிஸ்ட் மேபி அவங்க கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இங்க் வாஷ், இது எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் அவங்க லைன் குவாலிட்டியை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடைக்குது. ஸோ இன்னைக்கு டாஸ்க் என்னன்னு பார்த்தா, நான் யூஸ் பண்ணிருக்கிற மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். A5 சைஸ் பேப்பரில் 3 லேயர்ஸை இந்த மாதிரி பாக்ஸஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு லேயர்லையும் நம்ம டிஃப்ரெண்ட் கிரேட் லெவல்ஸில் டார்க் வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பென்சில் பார்த்தீங்கன்னா கிராஃபிட் பென்சில். இப்போ நார்மலாக நீங்கள் அதாவது மெக்கானிக்கல் பென்சில், இந்த மெக்கானிக்கல் பென்சில் என்ன கிரேட் லெவலில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் இதில் வச்சிருக்கிற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தேன், 4B இருக்கிற டிப் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 2B அல்லது HB இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் நம்ம அந்த HBக்கான டார்க் வேல்யூ வரும், அவ்வளோதான். பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எடுத்திருக்கிற எந்த பென்சிலாக இருந்தாலும் அதில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணுறது, அதை தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெட்டர் லைட் டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லைட் டோன் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் இது வந்து எப்பவுமே 0 வேல்யூ. இங்கே வந்து நம்ம எதுவுமே டச் பண்ண தேவையில்ல, ஒயிட்டு. ஸோ இதுக்கடுத்து 0க்கு அடுத்தபடியாக ஹேட்சிங்கில் எப்படி நம்ம இந்த இதை வந்து கொஞ்சமாக டார்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, லைனை வந்து ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய கேப் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டை விட இது வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து செகண்ட் இருக்கிற பாக்ஸை இன்னும் டார்க் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்பர் ஆஃப் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த லைன் இருக்குல்ல, இதில் நம்பர் ஆஃப் கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் கிராஜுவலா இதோட டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, சேம் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன் இப்ப இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரைஞ்சிருக்கும். இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ லைனோட அதாவது நம்ம திக்னஸ் ஆட் பண்ணலாம். ஸ்பேஸ கம்மி பண்ணலாம். பிளஸ் அதோட ஓவரால் டார்க் வேல்யூவ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா லைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி பண்ண லைன் எல்லாமே வந்து கொஞ்சம் பட்டும் படாம இருந்தது. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டா லைன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இத விட கிராஜுவலா டார்க் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரெய்ட் ஹேட்சிங் மட்டும் தான் பண்ணுது. அதாவது வெறும் ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ் மட்டும் வச்சு அதுல நம்ம வேல்யூஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சேம் அதே தான். லைன் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பேஸ கம்மி பண்ணணும், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டா இன்னும் டார்க்னஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். எப்படி இந்த லைன் வந்து இது 0 வேல்யூல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்னும் பாக்ஸ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இன்னும் ஃபுல்லாவே அதாவது வெறும் ஸ்ட்ரெய்ட் லைன்ஸ் மட்டும் வச்சு இன்னும் நம்மளால டார்க் பண்ண முடியும். சேம் அதே ப்ராசஸ் தான். லைன் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பேஸை கம்மி பண்ணணும், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுக்கடுத்து செகண்ட் செகண்ட் லேயர் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போறோம்னா கிராஸ் ஹேட்சிங். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 0 வேல்யூ, செகண்ட் இருக்கிற வேல்யூ வந்துட்டு இப்போ கிராஸ் ஹேட்சிங் சொல்றப்போ இப்போ நீங்க மேபி ஃபர்ஸ்ட் வந்து இங்க முன்னாடி நம்ம பண்ண அதே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ஷன்ல நான் இப்போ லைன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டும் ஈக்குவல் வேல்யூல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதே வேல்யூல அடிஷ்னலா இன்னொரு லேயரை ஆட் பண்ணுவேன். ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை விட அதாவது இந்த பாக்ஸோட இதில் டார்க்காகவும் இதை விட இது டார்க்காகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா 2 லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு டைரெக்ஷனில் அகைன் இன்னொரு டைரெக்ஷனில் ஒன் மோர் லேயரை இது மேலே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை லேயர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ உங்களோட அந்த ஆர்ட் ஒர்க் ஏரியா வந்து டார்க்னஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஓகே. நெக்ஸ்ட் இதில் பார்த்தா ஒன் மோர் லைன். ஸோ ஏதாவது ஒரு டைரெக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒன் டு ஒன் அதை இங்கேருந்து இதில் இருக்கிற எல்லா பாக்ஸஸ்லையும் கிராஜுவலாக டார்க் வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நமக்கு லைன் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருந்தாலும் அதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டார்க்லேருந்து லைட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ லாஸ்ட் லைனில் நம்ம சொன்ன மாதிரி அதாவது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் லைன்ஸ் ஆட் பண்ணுறப்போ லைன்ஸை வந்து ஸ்பேஸை கம்மியாகவும் திக்னஸை வந்து அதிகமாகவும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் வேல்யூவை இன்னும் நல்லா ப்ராமினெண்ட்டாக காட்டுறதுக்கு. ஸோ நம்மளோட லெவல் ஆஃப் அந்த டார்க் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஓவர்லேப் பண்ணி ஆங்கிள்ஸு சேஞ்ச் பண்ணி நம்ம லைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் ஹேட்சிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்லிங் ஸ்கம்பிளிங்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஹேட்சிங்கோட ஒன் ஆஃப் த பார்ட்னு தான் சொல்லணும். ஸோ ஜீரோவில் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக
ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அதே விஷயந்தான் லைன்ஸு, அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் லைனோட டார்க் வேல்யூ ப்ளஸ் திக்னஸ் அதையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது பண்ணுறப்போ ஜஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோவாக நீங்கள் லைன்ஸ் ஆட் பண்ணிட்டே போதும். நீங்கள் லைன் ஆட் பண்ணுறப்போ மைண்டில் வச்சுருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறப்போ திக்னஸ் அதிகமாக இருக்கணும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கணும். நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், லைன்ஸோட கவுண்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஓவர்லேப் பண்ணி ட்ரா பண்ணலாம், இல்லை தனித்தனியாக அந்த ஸ்ட்ரெயிட் ஹேட்சிங் மாதிரி வச்சு பண்ணாலும் ஓகே. ஸோ இதை நேம் பண்ணி டேட் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட டார்க் வேல்யூவை என்ன ஆங்கிள்ஸில் வேணாலும் என்ன டைரெக்ஷனில் வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த டாஸ்க்கு. இதை ப்ராப்பராக மட்டும் முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் செப்பரேட்டாக சென்ட் பண்ணால் போதுமானது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன டாஸ்க், அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ்க், இதுக்கடுத்த டாஸ்க் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.